Fazal. I'm going to teach you select constitutions UK, USA, Switzerland, China, and Japan. So, in this fifth semester of your third BA history course, I will be teaching you select constitutions, in which you will be learning about the constitutions of UK, USA, Switzerland, China, and Japan. நான் பேராசிரியர் அபுல் ஃபசல் பேசுகிறேன். இந்த காணொளியில், அதாவது இந்த மூன்றாம் ஆண்டு 5ஆம் பருவத்தில் உங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட அரசியல் அமைப்புகள் என்ற தலைப்பில் 5 நாடுகளுடைய அரசியல் அமைப்புகளை பற்றி நாம பார்ப்போம். முதலாவது நாடு யூகே, இங்கிலாந்து. இரண்டாவது நாடு யுஎஸ்ஏ, அமெரிக்கா. மூணாவது நாடு சுவிட்சர்லாந்து. நாலாவது நாடு சைனா. அஞ்சாவது நாடு ஜப்பான். The paper Select Constitutions. Select Constitutions என்கின்ற இந்த பாடத்திட்டத்தின் பாட வரைவு இங்கு வழங்கப்பட்டுள்ளது. This paper has 5 objectives. One is to know about the salient features of different constitutions. இந்த பாடத்திட்டமானது, இந்த பாட வரைவானது 5 குறிப்பிட்ட நோக்கங்களோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது நோக்கம், நாம் படிக்க இருக்கக்கூடிய 5 நாடுகளுடைய அரசியல் அமைப்புகளின் அடிப்படை கோட்பாடுகள், அரசியல் அமைப்புகளின் முக்கிய அம்சங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். The second objective is to understand the working of government in various countries. இரண்டாவது நோக்கம், இந்த 5 நாடுகளிலும் அரசாங்கத்துடைய செயல்பாடு, செயற்குழு உடைய செயல்பாடுகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். மூன்றாவது நோக்கம், இந்த 5 நாடுகளிலும் சட்டமன்ற பணிகள், சட்டமன்ற செயல்பாடுகள், சட்டமன்றத்தின் வடிவங்கள், சட்டமன்றத்தின் உரிமைகள், கடமைகள் போன்றவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். So the third objective is to know the legislative process in diverse situations. The fourth objective is to study the judicial system in various nations. நான்காவது கோட்பாடு, நீதி பரிபாலன முறைகள் இந்த 5 நாடுகளிலும் எப்படி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வது நான்காவது கோட்பாடு, நான்காவது நோக்கம். The fifth objective of this syllabus of this paper is to recognize the party systems in different countries. So, ஐந்தாவது நோக்கமானது, இந்த 5 நாடுகளிலும், நாம் படிக்க இருக்கக்கூடிய 5 நாடுகளுடைய அரசியல் அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய கட்சி முறைகள், எப்படிப்பட்ட கட்சி முறைகள் அந்த நாடுகளில் செயல்படுகின்றன என்பதை நாம் அறிய இருக்கின்றோம். In the Unit 1, we will be studying about the Constitution of United Kingdom. So, in this we will be studying about salient features of the Constitution. So, முதலாவது அலகு, நாம் இங்கிலாந்து நாட்டுடைய அரசியல் அமைப்பை பற்றி படிப்போம். அதில் முதல் பகுதியாக இங்கிலாந்து அரசாங்கத்தின், இங்கிலாந்து நாட்டின் அரசியல் அமைப்பின் முக்கிய அம்சங்களை நாம் படிப்போம். The second part is about conventions, the traditions that govern the constitution, the traditions that govern the country, how traditions and conventions have become legal instruments. That is what we will be studying in the second part. இரண்டாவது பகுதியில், முதலாவது அலகின் இரண்டாவது பகுதியில் பாரம்பரியங்கள், இங்கிலாந்து நாட்டில் எப்படி சட்ட அந்தஸ்துகளை பெற்றன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். மூன்றாவது பகுதியில் அந்த நாட்டின் அரசரின் அல்லது அரசியின் நிலை, அவர்களுடைய அதிகாரங்கள், அவர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய கடமைகள், அதை பற்றி படிப்போம். So in the third part we will be studying about
position of the crown in England. The fourth part of the first unit will be studying about the cabinet, the powers, the rights, the duties of the cabinet. நான்காவது பகுதியில் அமைச்சரவையின் கடமைகள், உரிமைகள், செயல்பாடுகள் இதை பற்றி படிக்க இருக்கின்றோம். The fifth part, ஐந்தாவது பகுதியில் the legislature, சட்டமன்றங்கள், பாராளுமன்றம், அவர்களுடைய பாராளுமன்ற முறை, அவர்களுடைய சட்டமன்ற முறை, அந்த சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய தன்மைகள், அந்த சட்டமன்றத்தின் நடவடிக்கைகள் இதை பற்றி படிக்க இருக்கின்றோம். ஐந்தாவதாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கமிட்டி சிஸ்டம் அல்லது குழு முறை, அந்த குழு முறைகளை பற்றி படிப்போம். We'll be studying about the committee system. Then next we'll be studying about legislation, the procedure of making laws, the procedure of making laws in England. We'll be studying about that. So அடுத்ததாக சட்டமன்றம் எப்படி சட்டத்தை இயற்றுகின்றது என்கின்ற நிலையை நாம் அறிவோம். அடுத்ததாக பார்ட்டி சிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய கட்சி முறை, எத்தனை கட்சிகள் இருக்கின்றன, என்னென்ன கட்சிகள் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். அதேபோல் அதற்கு அடுத்ததாக நீதி முறை, நீதி பரிபாலன முறை, அந்த நீதி பரிபாலன முறையின் அமைப்பு, அந்த நீதி பரிபாலன முறையின் செயல்பாடுகளை பற்றி நாம் அறிவோம். So we'll be studying about the judiciary. The last part of this unit will be studying about local government. உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இயங்குகின்றன என்பதை நாம் அறிவோம். In Unit 2 of this paper, we will be studying about the Constitution of United States of America. So, in this, we will be studying about the salient features of the American Constitution. இரண்டாம் அலகில் நாம் அமெரிக்க அரசியல் அமைப்பை பற்றி படிப்போம். இந்த அமெரிக்க அரசியல் அமைப்பில் முதல் பகுதியாக அமெரிக்க அரசியல் அமைப்பின் அடிப்படை அம்சங்கள், முக்கிய அம்சங்கள், அடிப்படை கூறுகளை பற்றி salient features of the constitution என்கின்ற அந்த பகுதியில் படிப்போம். Next we will be studying about federal system in the American Constitution, the federal system in the American setup. அமெரிக்க ஆட்சி முறையில் கூட்டாட்சி முறை, கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி நாம் இந்த அலகில் படிப்போம். The next one would be amendment procedure. So, அரசியலமைப்பை மாற்றக்கூடிய, அரசியலமைப்பை திருத்தம் செய்யக்கூடிய, அரசியலமைப்பு திருத்தத்தை மாற்றக்கூடிய வழிமுறைகளை பற்றி மூன்றாம் பகுதியில் படிப்போம். நான்காம் பகுதியில் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியின் கடமைகள், உரிமைகள், அதிகாரங்கள், செயல்பாடுகள் இவை பற்றி படிப்போம். So in the fourth part of this unit we will be studying about the president of America, his role, his powers, his functions, his duties. We will be studying about that. And in the fifth part of this unit we will be studying about elections in America, especially the American presidential elections. So we will be studying about the American presidential elections. Then we will be studying about the powers of the president. We will be studying about the powers of the president. அமெரிக்க ஜனாதிபதியின் தேர்தல் முறையையும் அவருடைய அதிகாரங்களையும் நாம் படிப்போம். Next we will be studying about the cabinet, அமைச்சரவை. அமெரிக்காவில் அமைச்சரவையின் அமைப்பு, அதன் உரிமைகள், கடமைகள், அதன் செயல்பாடுகள், அதை பற்றி படிப்போம். அடுத்ததாக the legislature and legislation. We will be studying about the American legislature and the procedure of making legislations. So சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும், அமெரிக்க பாராளுமன்றம் சட்டம் இயற்றக்கூடிய முறையையும் நாம் படிப்போம். அடுத்ததாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கட்சி முறை, the party system. We will be studying about the party system, and then finally we will be studying about the judiciary or
the judiciary, its functions, its duties, its powers, its the way it functions. கடைசியாக நீதி பரிபாலன முறையையும் நீதி பரிபாலனத்தை வழங்கக்கூடிய நீதிமன்றங்களின் அமைப்பையும் செயல்பாடுகளையும் நாம் படிப்போம். அடுத்ததாக நாம் மூன்றாவது அலகில் சுவிட்சர்லாந்து நாட்டின் அரசியல் அமைப்பை பற்றி படிப்போம். So in the next unit, that is unit 3, we will be studying about the Constitution of Switzerland. In this unit, we will be studying first about the salient features of the Constitution. So in the மூன்றாவது அலகில் முதல் பகுதியாக சுவிட்சர்லாந்து நாட்டுடைய அரசியல் அமைப்பின் அடிப்படை அம்சங்களையும் அடிப்படை கோட்பாடுகளையும் முக்கிய கூறுகளையும் நாம் படிப்போம். அதற்கு அடுத்தபடியாக அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அல்லது அரசியல் அமைப்பு திருத்தக்கூடிய வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்வோம். So the next part, the second part of this unit, we will be studying about the procedure of amendment in Switzerland Constitution. And the third part is about federal executive. So in which we will be learning about the powers, functions, duties of the federal executive. So மூன்றாவது பகுதியில், இந்த அலகின் மூன்றாவது பகுதியில் கூட்டாட்சி செயற்குழு அதன் தன்மை, அதன் வடிவம், அதன் உரிமைகள், அதன் கடமைகள், அதன் செயல்பாடுகள், அதை பற்றி படிப்போம். அதற்கடுத்தாற்போல் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் அல்லது மத்திய பாராளுமன்ற முறை, அதை பற்றி படிப்போம். So the next part we will be studying about federal legislature in Switzerland. After that we will be studying about federal judiciary. Federal judiciary, we will be studying about the powers, the duties, the rights of the judiciary, the process of the judicial process in Switzerland. So அடுத்தபடியாக நீதிமன்றங்களின் பரிபாலனங்கள், நீதிமன்றம் ஆட்சி செய்யக்கூடிய முறை, இதை பற்றி நாம் படிப்போம். இறுதியாக டைரக்ட் டெமோக்ராட்டிக் டிவைசஸ், நேரடி ஜனநாயக முறை, சுவிட்சர்லாந்து வழங்கியிருக்கக்கூடிய நேரடி ஜனநாயக முறைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். In Unit 4, we will be studying about the Constitution of Japan. So in this unit, in first part, we will be studying about the salient features of the Japanese Constitution. So நான்காவது அலகில் நாம் ஜப்பானிய அரசியலமைப்பை பற்றி படிப்போம். அதில் முதல் பகுதியாக ஜப்பானிய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள், முக்கிய கோட்பாடுகள், முக்கிய கூறுகள், அதை பற்றி படிப்போம். அதற்கு பிறகு ஜப்பானிய அரசியலமைப்பை திருத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் படிப்போம். So we'll be learning about the amendment procedure in the second part of Unit 4. Amendment procedure in Japanese Constitution. Amendment procedure of Japanese Constitution in second part of Unit 4. The third part we will be studying about fundamental rights and duties as prescribed by the Japanese Constitution. So here we will be studying about the fundamental rights and duties prescribed by the Japanese Constitution. So நான்காவது அலகின் மூன்றாவது பகுதியில் ஜப்பானிய அரசியல் அமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகளை ஆராய்வோம். The fourth part of the Unit 4 talks about powers and functions of the executive, and then it talks about composition and function and powers of the legislature. So we will be studying about both the executive and the legislature. அதற்கு பிறகு செயற்குழு மற்றும் சட்டமன்றத்தின் கடமைகள், உரிமைகள், அதன் அமைப்பு, அதன் நோக்கங்கள் பற்றி நாம் இந்த அலகில் படிப்போம். அதாவது ஜப்பானிய நாட்டின் செயற்குழு, அதன் உரிமைகள் என்ன, அதன் கடமைகள் என்ன, ஜப்பான் நாட்டின் பாராளுமன்றம், அதன் அமைப்பு எப்படி இருக்கின்றது, அதன் கடமைகள் என்ன, அதன் நோக்கங்கள் என்ன, அதன் அதிகாரங்கள் என்ன என்பதை படிப்போம். அதேபோல் நீதி பரிபாலன முறை,
and judicial system. We will be studying about the judicial system, and then we will be studying about the political parties in Japan. In Unit 5, we will be studying about the Constitution of People's Republic of China. ஸோ 5வது அலகில் நாம் சீன நாட்டுடைய அரசியல் அமைப்பை பற்றி படிப்போம். இதில் முதலாவதாக சீன அரசியல் அமைப்பின் முக்கிய அம்சங்கள், முக்கிய கூறுகள், முக்கிய கோட்பாடுகளை பற்றி படிப்போம், தெரிந்து கொள்வோம். So we'll be first studying about salient features of the constitution. Then we'll be studying about the legislature. அடுத்தபடியாக சீன நாட்டுடைய சட்டமன்றத்தை பற்றி படிப்போம். அந்த சட்டமன்றத்தின் அமைப்பு, அந்த சட்டமன்றத்தின் அதிகாரம், அந்த சட்டமன்றத்தின் உரிமைகள், கடமைகள் போன்றவற்றை அதில் படிப்போம். மேலும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கமிட்டி சிஸ்டம், குழு முறை, இதை பற்றியும் படிப்போம். So we'll be studying about the legislature in China and the committee system in the legislature. Then we'll be studying about the executive. So in சீன நாட்டில் இருக்கக்கூடிய செயற்குழு முறை, சீன நாட்டில் இருக்கக்கூடிய செயற்குழுவை பற்றி நாம் படிப்போம். அடுத்ததாக லோக்கல் கவர்மெண்ட்ஸ், உள்ளாட்சி முறை, அடுத்ததாக உள்ளாட்சி முறைகளை பற்றி படிப்போம், உள்ளாட்சி முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். ஜுடிஷியரி, நீதி பரிபாலன முறை. இந்த நீதி பரிபாலன முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். அது அடுத்தபடியாக அங்கு இருக்கக்கூடிய பார்ட்டி சிஸ்டம், எத்தனை கட்சிகள் இருக்கின்றன, அந்த கட்சிகளின் நோக்கங்கள் என்ன என்பதை பற்றி படிப்போம். இறுதியாக எலக்டோரல் ப்ரொசீஜர், தேர்தல் அணுகுமுறை, தேர்தல் முறைகள், தேர்தல் வடிவம், இதை பற்றி படிப்போம். இறுதியாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், சீன அரசியல் அமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு உரிமைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இது இந்த பாடத்தை படிப்பதற்கு தேவையான புத்தகங்களின் பட்டியல். இந்த கீழ்கண்ட புத்தகங்களில் ஏதேனும் சில புத்தகங்களை நீங்கள் படிப்பதற்காக இந்த புத்தகங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய அடிப்படை புத்தகங்களாக இந்த புத்தகங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். So these are the books for study of this paper. You can have any one or two of these books as study books for you. So these books are Johari J.C. Modern Constitution, A.C. Kapoor, Mishra K.K. Select Constitutions. Then you have V.D. Mahajan's Select Modern Governments. You have C.F. Strong's Modern Political Constitutions, and you have K.C. Weir's Modern Constitutions. You can choose any one of these books as your basic study books. These are books for reference. These books you can have it for reference. So these books include Amal Roy and Mohit Bhattacharya, Political Theory, Ideas and Institutions, Appadurai, A. Substance of Politics, Oxford University Press, A.B. Dicey, The Law of the Constitution, J.C. Johari, Principles of Modern Political Science, A.C. Kapoor, Principles of Political Science. இந்த புத்தகங்களை நீங்கள் அணுகக்கூடிய அல்லது நீங்கள் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ரெஃபரன்ஸ் புத்தகங்களாக நீங்கள் இந்த புத்தகங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பாடத்திட்டத்தின் பாட வரைவு உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த வகுப்பில் இருந்து நாம் தொடங்குவோம். அடுத்த வகுப்பில் ஆங்கிலேய அரசியல் அமைப்பின், இங்கிலாந்து அரசியல் அமைப்பின் அடிப்படை அம்சங்கள், அடிப்படை கூறுகளை பற்றி படிப்போம். நன்றி. So we'll meet in the next class. In the next class we'll be studying about salient features of English Constitution. Thank you.